நெல்லை மாவட்டம் மேலக்குன்னத்தூர் அங்கன்வாடி மைய வாசலில் மர்ம நபர்கள் மலம் கழித்து கதவுகளில் பூசி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். ஆல்வின், விவரங்கள் என்ன, சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டம் மாநகரத்தை அடுத்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பகுதியாக இருக்கக்கூடிய மேலக்குன்னத்தூர் பகுதியில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. மழலையர்களுக்கான அந்த அங்கன்வாடி மையத்தினுடைய வெளிப்புற வாசலில் மர்ம நபர்கள் மலம் கழித்து அந்த மலத்தை அங்கன்வாடி மையத்தினுடைய கதவுகளில் பூசி இருக்கக்கூடிய அந்த படங்களை பார்த்தால் நமக்கு தெரியும். அந்த நிகழ்வு என்பது அரங்கேறி இருக்கிறது. இன்று காலையில் வழக்கம் போல அந்த அங்கன்வாடி மையத்திற்கு குழந்தைகள் வருகை தந்திருப்பார்கள். அங்கன்வாடி மையத்தினுடைய பணியாளர்கள், ஊழியர்களும் பராமரிப்பாளர்களும் அங்கு வருகை தந்திருப்பார்கள். அப்போது அங்கு இருந்த இந்த அவலமான நிலை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள், அங்கு இருக்கக்கூடிய ஊர் மக்களும் இந்த நிலை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது குறித்து யார் இந்த செயலில் ஈடுபட்டார்கள், இது மிக மோசமான கீழ்த்தரமான இது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்பது குறித்தும் அந்த பகுதி மக்கள் விசாரித்து வரக்கூடிய அதே வேளையில இந்த நிகழ்வு குறித்து சுத்தமல்லி காவல்துறையினரிடமும் உரிய புகார் என்பதும் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனினும் கூட காவல்துறை இந்த விவகாரம் குறித்து விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வர இருக்கக்கூடிய நிலையில துறை சார்ந்த அதிகாரிகளும் சமூக நலத்துறையினுடைய கீழ் இயங்கி வரக்கூடிய இந்த நிலையில அந்த சமூக நலத்துறை அதிகாரிகளும் அது குறித்து விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் குழந்தைகள், அந்த மழலையர்கள் அந்த அங்கன்வாடி மையத்திற்குள் செல்லாமல் இருக்கிறார்கள். அந்த மிக மோசமான நிகழ்வான அந்த மலத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் அல்லது சுத்தம் செய்யக்கூடிய பணிகள் என்பது தொடர்ந்து அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பகுதி மக்கள் இந்த விவகாரத்துல யார் என்பதை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார்கள். தற்போது நமக்கு அந்த புகைப்படங்கள் கிடைத்திருக்கிறது. எனினும் கூட அடுத்தடுத்து அந்த நிகழ்வு சார்ந்த காட்சிகளையும் நாம் இந்த செய்திகளில் தொடர்ந்து பதிவு செய்யலாம். மக்கள் கொடுத்த புகாரினுடைய அடிப்படையில காவல்துறை விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்.